ஹே பீப்பிள், நான் உங்கள் செஞ்சு சந்துரும் நம்ம பிரிட்ஜ் லெமினேட் பேஜ்க்காக வின்டர் சீரிஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வின்டர் சீரிஸ்ல முக்கியமா நீங்க என்ன நம்ம செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 2 டைப் சீஸ் கேக் செய்ய போறோம். எஸ், அஃப்கோர்ஸ் தம்ப்நெயில் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பேட்டர் ஒன்று தான். ஸோ நீங்க ப்ராசஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு சீஸ் கேக் பேட்டர் செஞ்சுட்டீங்கன்னா அதை ஒரு மோல்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னொன்னு என்ன பண்ண போறோம்னா அதுலயே கொஞ்சமா பிஸ்காஃப் ஆட் பண்ணி ஸோ அதுவும் செய்ய போறோம். ஸோ பேஸ் ஒரே இதுதான். ஸோ இந்த ரெசிபி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ் ரெசிபி ஒன்று தான். அதுல நீங்க எதை மிக்ஸ் பண்ணாலும் சூப்பரா வரும். ஸோ நியூட்டலா வேணும்னா நியூட்டலா, கேரமெல், அதுக்கப்புறம் என்ன மாதிரி நீங்க ஜாம் எது கலந்தாலுமே அவுட்புட் வேற லெவல்ல வருவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் லென்த்தான ப்ரொசீஜர் தான். அண்ட் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அதை வந்து அவன்ல வச்சு எடுக்கவே ஒரு 1 hour ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஓவர் நைட் அதை வந்து ரெஸ்ட் பண்ண விடணும். ஸோ ஏன் ரெசிபி இதுதான். இன்ஸ்டன்ட் சீஸ் கேக்லாம் கூட நிறைய பேர் செய்வாங்க. பட் நான் வந்து 1 day ப்ராசஸ்ல செய்வேன். அவுட்புட் ரொம்ப சூப்பரா வருவாங்க. ஸோ மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிங்கன்னா அவுட்புட் சூப்பராகவே வரும். யூஸ்வலாக பேக்கிங் பண்ணுற டின் மாதிரி இல்லாமல் சீஸ் கேக் பேக் பண்ணுறதுக்கு தனியாக வேறு மாதிரி டின் வைப்பாங்க. சைடில் பக்கிள் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற டிஸ்க்கு நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம சீஸ் கேக்கு யூஸ் பண்ணணும். பிகாஸ் அது செட் ஆனதுக்கப்புறமா அது மோல்ட்லேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டன்றதுனால இந்த பக்கிள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது கீழேருந்து எடுத்துடலாம். ஸோ அதனால் சீஸ் கேக் செய்யும் போது இந்த மாதிரி டின் இருந்தால் மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரிஃபரபுளாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் தான் அவுட்புட் சூப்பராக வரும். ஸோ இந்த சீஸ் கேக்கு பேஸ் லேயர் போடுறதுக்கு வந்து நம்ம வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். யூஷுவல் பிஸ்கெட் வேணா போடலாம், நீங்க பிஸ்காஃப் பிஸ்கெட்லாம். பட் இது போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான அவுட்புட் வரும். ஸோ டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் வாங்கி அதை வந்து இப்போ வந்து நல்லா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்துக்க போகிறோம். ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மெல்டட் பட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் அது ஒரு மிக்சராக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்காக வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய பீசஸ் சங்க்ஸ் வராத மாதிரி. ஸோ நல்ல ஃபைன் பவுடராக அதை ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற பட்டர் ஒரு 50 கிராம் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் திக்காக ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து இப்போ வந்து நம்ம சீஸ் கேக்கோட டின்னுக்கு பேஸ் லேயரில் போட்டு நல்லா ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஈஸியாக அது மோல்டை விட்டு வெளியில் வரணுன்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சமாக பேக்கிங் ஷீட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது சர்க்கிள்ஸில் கட் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பிஸ்கெட் லேயரை போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அது வந்து ஒரு ஈவன் லேயராக சர்ஃபேஸில் கிரியேட் ஆகும். ஸோ அது ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சீஸ் கேக் பேட்டரை செஞ்சு அதுக்கப்புறம் அதையும் தனியாக குக் பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட்டே குக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து அழகாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நவுறாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சீஸ் கேக் பேட்டர் போடும்போது அது மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஸோ அதை நல்லா டைட்டாக ஃபர்மாக ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா கீழே வந்து அந்த ஷேப் ஹோல்டாகி வரும் அழகாக ஈவனாக. ஸோ இதை வந்து ஒரு 15 minutesக்கு 165 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். நல்லா கொஞ்சம் டார்க் கலர் ஆகி வரும். ஸோ ரொம்ப தீய விட்டுறாதீங்க. ஸோ அது இதுவாகிட்டு இருக்க டைமில் அதை நல்லா கூல் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஒரு பக்கம் அவனில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சீஸ் கேக் மிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமான காம்போனண்ட்டு க்ரீம் சீஸ் தான். ஸோ யூஸ்வலாக இந்த கிராசரி ஸ்டோர்ஸ்லலாம் ஈஸியாக கிடைக்கும். பட் சீஸ் ஸ்ப்ரெட் இருக்கும், அது வாங்கிடாதீங்க. அது வேறு. அது வந்து சீஸை வந்து ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்றது. ஸோ அது டிஃப்ரெண்ட். அதுக்கு பதிலாக க்ரீம் சீஸ் டிஃப்ரெண்ட். அதுலேயே வந்து இந்த மாதிரி சீஸ் கேக்கோட ஃபோட்டோ போட்டிருக்கோம் மோஸ்ட்லி இந்த கவர்ஸ்லலாம். ஸோ அது வாங்கிக்கோங்க. அது ஒரு 150 கிராம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு 150 கிராம் போட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். பட் என் மெத்தடில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ஃபஸ்ட்டு போட்டுருவேன். ஸோ அது ஒரு 150 கிராமும் அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பவுடர் சுகரை அரைச்சிட்டு நல்லா எதுவும் லம்ஸ் இல்லாமல் அதையுமே சீவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து மில்க் மெய்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ மில்க் மெய்டும் கொஞ்சம் ஒரு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து ஃப்ளேவருக்கு வெனிலா எசன்ஸ் மட்டும்தான். ஸோ வெனிலா எசன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஃபர்ம் ஆகி கன்சிஸ்டண்ட்டாக செட் ஆகிறதுக்காக நம்ம இதில் வந்து கார்ன்ஃப்ளோர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையுமே போட்டு எந்த வித லம்ஸும் இல்லாமல் நல்லா சீவ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ஹேண்ட் விஸ்கை வச்சே நீங்கள் நல்லா பீட் பண்ணலாம். பட் அதில் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு சிங்கிள் மிக்சராக வராதுன்றதுக்காக நம்ம இந்த வாட்டி ஹேண்ட் பீட்டர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்ட் பீட்டர் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஒரு சிங்கிள் இதுவாக வந்ததுக்கப்புறம் மிக்சரு இதை வந்து நம்ம இப்போ போர் பண்ண போகிறோம் மோல்டில். பட் அதுக்கு முன்னாடி கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. ரொம்ப சூடாக இருக்கும் போது போட்டுறாதீங்க. ஸோ 15 minutes கழிச்சு எடுத்து ஒரு 5 minutes ஒரு கூல் டவுன் பண்ண விட்டுட்டு இந்த பேட்டரில் நம்ம செஞ்ச பேட்டரில் ஒரு ஹாஃப் பேட்டர் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் பிளெயின் நியூயார்க் ஸ்டைல் சீஸ் கேக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஃப்ளேவரிங் வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து பிஸ்காஃப் ஃப்ளேவர் செஞ்சு காட்டலான்னு சொல்லி லோட்டஸ் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் வாங்கி வச்சிருக்கேன். அது சங்க்ஸாக இல்லாமல் நார்மல் ஸ்ப்ரெட் இருக்கும் பாருங்கள், ஸ்மூத்தான ஸ்ப்ரெட்டு. ஸோ அது
அதுதான் இன்னைக்கு போட போகிறோம். ஸோ அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் திருப்பி பீட் பண்ணிங்கன்னா போதும், நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்ப்ரெட்டுன்றதுனால. ஸோ இந்த 2 பேட்டரியுமே இதில் ஊற்றிட்டு இப்போ இதை குக் பண்ண போகிற டெக்னிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து வாட்டர் பாத்தில் போட்டு குக் பண்ண போகிறோன்றதுனால இதுக்கு கீழே எதுவும் வாட்டர் ஏறிடாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் ஷீட் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஸோ அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு லேயர் அலுமினியம் ஃபாயில் வச்சு ரெண்டுத்தையுமே நல்லா இது பண்ணி ட்ரேயில் வச்சுட்டு சுற்றி தண்ணி போட்டுக்கோங்க நம்ம வச்சுருக்க ட்ரேயில். ஏன்னா இது வந்து ஈவனாக குக் ஆகி வரும், கீழே பேஸ் எல்லாம் ரொம்ப பர்ன் ஆகாமல். ஸோ இதை வந்து ஒரு 50 மினிட்ஸ் 165 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சு நம்ம திருப்பி பேக் பண்ணி எடுக்கணும். எனக்கு வந்து ஆக்சுவலி 1 hour ஆச்சு, ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால. ஸோ அதனால் உங்களுக்கு எப்போ ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஷேக் பண்ணும் போது இது வந்து ஃபுல்லாக செட் ஆகிருக்கணும். ஸோ லிக்விடாக இல்லாமல் இருக்கா மாதிரி, ஏன்னா இதில் டூத் பிக்கும் நம்ம விட முடியாது. ஸோ அதனால் இது நல்லா குக் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிட போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த டிஷ் முடிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா இது ரெடி டு கன்சப்ஷன் கிடையவே கிடையாதுங்க. இதை வந்து நம்ம எடுத்து திருப்பி கொஞ்சம் நேரம் கூல் பண்ண விட்டுட்டு இதோட அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா கவர் பண்ணி நம்ம வந்து 1 day வந்து ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் பண்ண விடணும். ஆக்சுவலி நீங்கள் 6 hours விட்டிங்கனாலே போதும், கரெக்டாக தான் இருக்கும். பட் நான் வந்து இது முந்தின நாள் ஈவினிங் செஞ்சேன்னு வைங்க, நைட்டு விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் கன்சியூம் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒரு 1 day போல் நீங்கள் விட்டிங்கன்னா தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே எந்த ஃப்ளேவரும் ஆட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நல்லா திருப்பி அலுமினியம் ஃபாயில் அதுக்கப்புறம் பேக்கிங் ஷீட் போட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. இல்லைனா ஃப்ரிட்ஜோட வாசனைலாம் இதில் வந்துடும். ஸோ இதுக்காக இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஓவரால் நைட்டு வச்சுட்டு அப்புறமா நெக்ஸ்ட் டே பார்க்க வேண்டியது தான். மறுநாள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு, நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த மோல்டை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இது அந்த சைடில் இந்த பக்கிள் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கே நல்லா தெரியும் அது வந்து அந்த மோல்ட்லேருந்து அழகாக ஒரு கேப் விட்டு இருக்கும். ஸோ அது நல்லா செட் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லாமையோ இல்லை நைஃப் ரன் பண்ணாமையோ நீங்கள் ஈஸியாக இந்த மோல்ட்லேருந்து அதை எடுத்துடலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போட்டு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இவ்வளோதான் சீஸ் கேக் ரெசிபி, மறக்காமல் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி சீஸ் கேக் எல்லாம் செட் ஆயிடுச்சு. நான் மேலே டாப்பிங்ஸ் போட்டிருக்கேன். இதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கா ஃப்ளேவரில் மேலே வந்து நியூட்டலா மெல்ட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின் நியூயார்க் ஸ்டைல் சீஸ் கேக்கில் மேலே வந்து ஜாமை மெல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது 2 தான் ஃபைனல் அவுட்புட். வேறு லெவலில் வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டல. ஸோ நீங்களும் மறக்காம இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராகவே வருங்க. ஸோ நான் கொடுத்துருக்க எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அவுட்புட் வேறு லெவலில் வரும். ஸோ மீண்டும் இதேமாரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ் ஆர்டர் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Breezy Lemonade. அப்பதான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் இந்த கிறிஸ்மஸ்க்கு மறக்காம இந்த சீஸ் கேக்கை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கிறிஸ்மஸ்க்கு முடியலனாலும் நியூ இயர்க்கு ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்குங்க. ஃபெயில் ப்ரூஃப் ரெசிபிஸ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. பை பை.